முக்கிய செய்தியாக மும்பை அடுத்த தானேவில் உள்ள விசைத்தறி ஆடை தொழிற்சாலையில் ஏற்பட்டுள்ள பயங்கர தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். அதன் நேரடி காட்சிகள். कैसे उठा के மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் ஜவுளி தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் தீ விபத்தில் சிக்கியுள்ளதாக அஞ்சப்படுகிறது. தானே மாவட்டத்தில் உள்ள பிவாண்டி பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. 5 வாகனங்களில் தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொழிற்சாலைக்குள் சிக்கிய 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஏணி மூலமும் மீட்கப்பட்டு வருகின்றனர். மேலும் சிலர் அந்த கட்டடத்திற்குள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த நபர்களை மீட்கும் பணியில் தற்போது தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் தற்போது 9 தீயணைப்பு வாகனங்கள் வந்திருப்பதாகவும் டேங்கர் லாரிகளில் தண்ணீர் கொண்டு வந்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளே சிக்கியிருக்கும் தொழிலாளர்களை ஏணி மூலம் மீட்கும் நடவடிக்கையில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பலரும் அந்த கட்டடத்தின் மாடியில் சிக்கியுள்ளனர். கட்டடத்தின் 2 அல்லது 3வது தளத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. எனவே மாடியில் சிக்கியுள்ளவர்களை ஏணியின் மூலம் தற்போது மீட்கும் பணியை பார்த்து வருகிறோம். चलो चलो नीचे चलो पब्लिक देख के घबरा रहे सब लोग। மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் ஜவுளி தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தற்போது தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த கட்டடத்திற்குள் பல தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கட்டடம் 4 மாடிகளை கொண்டதாகவும் அதன் முதல் தளத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. எனவே அந்த கட்டடத்தின் மேலே பலரும் நின்றிருக்கும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இந்த தீயை அணைக்கும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர்.